கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் அநேகரை பார்க்கும் பொழுது அவர்களை குறித்ததான பிரமிப்பு நமக்கு ஏற்படுகிறது. எல்லா விதத்திலும் அவர்கள் வளர்ந்தவர்களாக, உயர்ந்த அந்தஸ்துக்குள்ளாக, சகலவிதமான வசதி வாய்ப்புக்குள்ளாக வாழ்கிறவர்களை பார்க்கும் பொழுது இயற்கையாகவே நமக்கு தோன்றுகிறது என்ன, இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று எண்ண தோன்றும். அது மிகவும் உண்மைதான். அப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இந்த உலகத்தில் அவர்கள் கொடுத்து வைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் சகல விதத்திலும் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு புறம் மிகுந்த மகிழ்ச்சி தான். ஆனால் அதே சமயத்தில் வேதத்தில் இப்பொழுது வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், யார் பாக்கியவான்கள் என்றால், கடவுளை யார் இந்த உலகத்தில் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. சொல்லுகின்ற மனிதன் யார்? ஒரு சாதாரண நம்மை போன்ற எளிய மனிதர் அல்ல. இது தாவீது சொல்லுகின்றார். ஒரு ராஜாவாக இருக்கின்ற ஒருவர், சகலவிதமான அதிகாரமும் தன் கையிலே பெற்றிருக்கின்ற ஒருவர், பல விதங்களிலே அந்தஸ்துகளிலே உயர்ந்து நிற்கின்ற இந்த தாவீது குறிப்பிடுகின்றார், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளை நம்புவதினால் அவர்கள் பாக்கியவான்கள் என்று கருதப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஏன் கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும்? அப்படி நம்பியிருப்பதனுடைய அவசியம் என்ன? அப்படி ஒருவேளை அந்த மனிதன் மிக சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும், மிகவும் எளிமையானவராக, அல்லது பாடுகள் மத்தியில், நெருக்கடிகள் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், அவர் பலவிதமான பிரச்சனைகளோடு கூட வாழ்கின்ற ஒரு மனிதனாக இருந்தாலும், அவர் அத்தனை துன்பத்தின் மத்தியிலும் கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனிதனாக அவர் இருப்பாரானால் அவர் பாக்கியவானாக கருதப்படுவார். ஏன் அவர் பாக்கியவானாக கருதப்படுவார் என்றால், அவர் நம்பி இருக்கின்ற கடவுள் இருக்கின்றாரே, அவர் அந்த மனிதனை எந்த நேரத்திலும் எந்த நொடி பொழுதிலும் தூக்கி எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்த முடியும். தாவீது அதை அணுவணுவாய் ருசித்த ஒரு மனிதர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் ஓடி ஓடி ஒளிந்து, சவுல் என்னை கொன்று விடுவாரோ, அப்சலோம் என்னை கொன்று விடுவாரோ, இன்னும் மற்றவர்கள் என்னை பிடித்து ஏதாகிலும் செய்து விடுவார்களோ என்றெல்லாம் பல விதங்களிலே அவர் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு மனிதராக இருக்கும் பொழுது, கடவுளுடைய அற்புதமான செயலை, கடவுளுடைய அற்புதமான கிருபையை அவர் தன் வாழ்க்கையில் ருசி பார்த்து கொண்டே வருகின்றார். அந்த வனாந்தரத்தில் அவர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் கர்த்தரை நம்பி இருந்தது நிமித்தமாக அற்புதமாக கடவுள் அவரை தூக்கி எடுத்து தாம் சொன்னபடியே, இஸ்ரவேல் மீது உன்னை ராஜாவாக்குவேன் என்று சொன்னாரே, அப்படியே செய்து முடித்தார் அல்லவா? அதை உணர்ந்த தாவீது தான் சொல்லுகின்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று குறிப்பிடுகின்றார். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? நீங்களும் நானும் நம்பி இருக்கிற கடவுள் ஏற்ற நேரத்தில் நம்முடைய காரியங்களை நினைத்தருளி நமக்கு உதவி செய்து
நம்ம எல்லா விதமான இக்கட்டுகளிலும் இருந்து போராட்டங்களிலும் இருந்து விடுதலையாக்கி நம்மை உயர்த்தவும் நம்மை பலப்படுத்தவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் போதுமானவராக இருக்கின்றார். இன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கையின் நிரந்தரம் என்று நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கு இது நடக்கவில்லை, ஆகவே இனி ஒருபோதும் எனக்கு நடக்காது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை, ஆகவே இனி ஒருபோதும் வரவே வராது. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நன்மைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், அல்லது இன்னும் என்னுடைய தொழிலில் மாற்றங்கள் உண்டாகும் என்று இவ்வளவு காலம் காத்திருக்கின்றேன். ஆனால் அவைகள் ஒன்றும் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இனி நடக்கப் போகிறதா என்ற நம்பிக்கை இழந்த நிலையில் நாம் சோர்ந்து விடக்கூடாது. இன்றைக்கும் கர்த்தரை இந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பி இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வல்லமை குறுகி போகவில்லை. கடவுள் அவருடைய செயல்களை அவர் ஒரு நாளும் மறந்து விடவே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்கின்ற கடவுளாக, அற்புதங்களை செய்கின்ற கடவுளாக, எவரையும் உயர்த்துகின்ற ஆண்டவராக, எவரையும் மேன்மைப்படுத்துகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் நல்லவர் என்பதை நீங்களும் நானும் ருசி பார்த்தது உண்டானால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம். வாழ்க்கை எப்படிப்பட்டதான இன்னும் இன்னல்களையும் துன்பத்தையும் அடுக்கடுக்காய் நமக்குள்ளாக கொண்டு வந்து கொண்டே இருந்தாலும் கர்த்தர் பேரில் வைக்கின்ற நம்பிக்கை மாத்திரம் ஒரு இம்மி அளவு கூட குறையாதபடிக்கு நாம் அவரை பற்றி கொள்வோமானால், தாவீது தன் கண்காண வனாந்திரத்தில் சுற்றி கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க முடியுமானால், அதே கடவுள் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் மேன்மையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். செபிக்கலாமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரே. ஏனென்றால் அவனை உயர்த்த உம்மால் கூடும், அவனை மாற்ற உம்மால் கூடும், அவனை ஆசீர்வதிக்க உம்மால் கூடும். கனவீனமான பாத்திரமாக இருந்தாலும் கனமுள்ள பாத்திரமாக வணைய உம்மாலே கூடும் கர்த்தாவே. ஆகையால் உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து உம்முடைய இரட்சிப்புக்காக நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஐயா. என் ஆண்டவர் ஒரு நாளும் எங்களை கைவிடாமல் எங்களை தூக்கி எடுத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு ஆண்டவரே நீ போதுமானவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். ஆண்டவரே, நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறாய் உடைந்து கிடக்கின்ற தருணத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் இன்னும் கர்த்தாவே உம்மீது இருக்கிறபடியினாலே நீர் நிச்சயமாக எங்களை கர்த்தாவே உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் தூக்கி எடுக்க நீர் வல்லவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.